நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/4/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், திதி இன்று இரவு 10:26 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:22 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:22 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக பணி கொஞ்சம் உருவாகி தொந்தரவை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். அளவான மூலதனம் போதுமானது. நிலைவு பணம் கூடுதல் முயற்சியால் கிடைக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். போக்குவரத்தில் கவனத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு சரியாக கொடுங்க. எப்படி மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களை கண்டிப்பாக மதிக்கக்கூடும். என்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி செல்லுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று காதலில் மட்டும் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் எல்லாவற்றும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கண்டிப்பாக வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது கண்டிப்பாக நல்லது. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுவது கண்டிப்பாக சரியாகும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட பின்னே சரியாகும். கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. என்று தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பொதுவான விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. கிருத்திகை. தயவு செய்து நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யுங்கள். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கிடம் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் உருவாக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் தடைகள் ஓரளவு விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் இடமாறி போகின்ற சூழல் உருவாகக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவையான பண உதவியும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் என்று காணாமல் போக கொடுங்க. மற்றபடி ஓரளவு சிரமம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரிஷபராசினியர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற நெருக்கடிகள் ஏற்பட்டாலும்
காதல்ல பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாக கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று பெண்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயலங்கள் முடியாதது ஏதும் இல்லை என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். பொது பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். வாகன செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். ரோகிணி என்று நீங்க சிறப்பான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளாமல் இருங்கள். பண செலவை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு எந்த ஒரு முடிவும் விடுங்கள், அது போதுங்க. மிருக சிரிஷம் என்று செய்யும் செயலில் நிதானம் இருக்கட்டும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூடுமானவரை அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கொஞ்சம் பட்டுப்படாமலும் இருந்து கொள்ளுங்கள் என்று தயவு செய்து நாவடக்கம் தேவைப்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க பிறர் விஷயங்கள்ல தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. சிலரது பேச்சு செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். சீரான ஓய்வு உடன் நலம் பெற உதவக்கூடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிடிவாதம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். பிள்ளைகள் மூலம் பெருமையும் உண்டாகக்கூடும். புத்தி சௌதரியத்தால் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும். பாராட்டுகளால் மன நிம்மதியும் அடைவீர்கள். பெண்கள் இன்று மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கும் என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாளிடையே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய பொது சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். புத்தி கூர்மையும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும் என்று சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நேர்மையாக செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். திருவாதிரை இந்த நாள் அலைந்து தெரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்களும் விலகி செல்லக்கூடும். நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். புனர்பூசம் தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள்.
தேவைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமையும் இன்று ஏற்படக்கூடுங்க. தைரியமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக மேலோங்கும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் போக போக உங்களுக்கு சரியாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பிறரை நம்பி யாருக்கும் பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். சிலரது பேச்சு உங்களை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்துக்கு மேல்தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பூர்வ புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக அடைய முடியும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக துணை நிற்கும். தொழில் வியாபாரம் வியத்தகு அளவில் இருக்கக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவி அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தொழில் போட்டிகளும் கண்டிப்பாக விலகி செல்லும். தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனிக்கக்கூடும். அலுவலக வேலைகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் எல்லாம் சூடுபிடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தகுந்த பலன் கிடைக்க கொடுங்க. சாதகமான பலனும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடன் என்ப சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் திட்டங்கள் ஓரளவு பலிக்கும். காரியங்கள் வெற்றி இருக்கும். விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளில் கவனம் செல்லும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாக கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். என்று நீங்க நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பூசம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். என்று நீங்க பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிகவும் பொறுப்புடனும் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மன அமைதியும் கண்டிப்பாக கூடுங்க. என்று நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாம இருந்தவனுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுமூகமாகத்தான் எல்லாம் செல்லக்கூடும். உயர்வான எண்ணங்களும் நல்ல மனிதர்களின் சந்திப்பும் இன்று ஏற்படக்கூடும். என்று மாற்றங்களும் கண்டிப்பாக உருவாக கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷத்திற்கு இன்று குறைவு இருக்காது. அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். எப்படிப்பட்ட பொது பிரச்சனையும் கையாளும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க குறைகளும் சொல்ல வேண்டாம். நிர்வாகம் தொடர்பான செலவுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று நிதானம் இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். சிம்ம ராசினியர்கள் இன்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழலும் புண்ணிய காரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சில சங்கடங்கள் இருந்தாலும் போக போக சரியாகும். உறவுடைய பலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிக்கல்களை சரி செய்து கொள்வது உங்க கையில் உள்ளது. வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். சில புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
புது முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நிகழ்கால தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் குழப்பம் இல்லாமலும் இருப்பது நல்லது. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் வியத்தக்க வகையில் வளர்ச்சி காண முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க புண்ணிய காரியங்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். சில சிரமங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். என்று உங்களுக்கு சராசரி பண வரவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிறரை நம்பி எவருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பேசுவதில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். பூர்வ புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். பணிகளை இன்று கண்டிப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடும். என்று நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. ஓரளவு குடும்பத்தில் அமைதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உத்திரம். நியாயமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்படக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உபரி பண வரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியத்தக அளவில் வாழ்க்கை என்று வரக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் நீங்க நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று பம்பரமாக சுழன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். தயவு செய்து சண்டை சச்சரவுகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சிறிய இடைவெளிகள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும். கன்னி ராசினியர்கள் என்று எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்பங்கள் வரும் நாளாக இருக்கக்கூடும். பிறரை நம்பி வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்க கொடுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை முன்னேற்றம் இருக்கும். வேண்டாத நபரை ஒருவரை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. கனவுகள் ஓரளவு கனவாக கூடும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். குடும்பத்தில் தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக பேச வேண்டாம். என்று சிக்கனமாக செலவுகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். அனைவரிடத்திலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. என்று ஓரளவு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடும். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக பேசுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்று நீங்க முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். தோரணையுடன் காணப்படுவீர்கள். சாதகமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை. என்ற எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க.
நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். பொது வாழ்க்கையில கலந்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மற்றவரின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நல்லது. வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து விட வேண்டாம். என்று அளவு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்லக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் தனித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நீங்கள் நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். செயல்களில் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடுங்க. பண வரவும் கூடுதல் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக பெறக்கூடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றியும் இருக்கும். வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அதனால் மன திருப்தியும் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடனும் வாழ்க்கை நடத்துவீர்கள். இடையூறுகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவார்கள் என்று மருத்துவ உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் ஓரளவு விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவிருக்கட்டும். காதலை பொறுத்தவரைங்க அவசரம் துளி கூட வேண்டாம். காதல நீங்க பொறுமை இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். பதட்டம் கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் இன்று இருப்பதை விட சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியுங்க. நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு சுக சௌகிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வருகின்ற வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடும் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனக்குழப்பத்தையும் சரி செய்து கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். அனைவரும் உங்களை பார்த்து பிரமிப்பு கூடுங்க. என்று ஓரளவு காரியங்களை வெற்றி இருக்கும். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. நம்பிக்கை விரோதமாக செயல்பட மாட்டீர்கள். விசாகம். என்று முழு முயற்சி காரியங்களை வெற்றி இருக்கும். கனவுகள் ஓரளவு நனவாக கூடும். மனமும் என்று திருப்தி அடைய கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். யோசியுங்கள், நிதானமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கியங்கள் ஏற்படும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கும். உடைய வியாபாரம் கண்டிப்பாக செழித்து வளரக்கூடும். சமூகத்தில் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பென்று கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. என்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அற்புதமாக செயல்படுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. என்று நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொல்லை கொடுத்தவர்கள் என்று காணாமல் போக கொடுங்க.
எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உடன் பணிபுரிவரிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அக்கறையுடன் இன்று பணிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் பிரமிக்கும் வகையில் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடும். காரியங்களை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று நுணுக்கங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் பெண்கள் வெற்றி வாகை சூட முடியுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று காதல மட்டுமே பிரச்சனை இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பெண்ணூர் நாளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இனிமையான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற வேகம் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். முக்கிய பொறுப்புகள் என்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவேறாத காரியமும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். துணிந்து எடுக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் வெற்றி இருக்கும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவையை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குழப்பங்களும் ஓரளவு சரியாக கூடுங்க. கேட்டை திருமண வயதை அடைந்தவருக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எனினும் கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வீண் விரோதங்கள் மட்டும் செயல்பட வேண்டாம். வெற்றிக்கு வழி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை தீட்டுவீர்கள் என்று முடிய குணாதிசயங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கியிருக்க கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களுடைய இறக்க குணத்தினால் மாறுபட்ட சூழலும் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகள் எல்லாம் தாமதமின்றி சரி செய்து விடுவீர்கள். குறைந்த அளவில் தான் பணவரவு கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்படக்கூடும் கவனம் இருக்கட்டும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழலும் இருக்கும். மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வீண் விரோதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதிலும் வெற்றியே கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி எதிர்கொள்வீர்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய பணி ஒன்றை சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வேக்கும் செய்திகள் வீடு தேடி வரக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். சிறு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெற முடியும். தனுசு ராசினியர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதேனும் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. காதல் பிரச்சனையை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதலில் நீங்க பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டமும் கொள்ள வேண்டாம். நடக்கும் விஷயங்கள் மட்டும் கூர்ந்து கவனியுங்கள் என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். அதிநுட்பத்துடன் வேலை செய்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். குறைந்த அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. என்ற வீண் விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். கட்டுப்பாட்டுடன் எதிலும் இருப்பது ரொம்ப சிறப்பு. போராடம் வெற்றிக்கு வழி உண்டாக்கக்கூடும். நாளைய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க பாருங்கள். குறைந்த அளவில் பண வரவு கிடைக்கும். சேமிப்பாக மாற்றுவது எல்லாம் நல்லது. இரக்க குணத்தை வெளிப்படுத்துவீர்கள். இருந்தாலும் கடன் வாங்கி எல்லாம் யாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டாம். உத்திராடம் என்ற எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுங்க. சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். எல்லா சூழலும் சிறப்பாக இருக்கக்கூடும். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பணி ஒன்றை இன்று கண்டிப்பாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் நினைவுபடுத்தி இந்த உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படக்கூடும். பண வரவை சிக்கன முறையில் பயன்படுத்துவீர்கள். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. கவன நடைமுறை பின்பற்றுவது மிக சிறப்பு. காரியங்களில் ஏற்பட்ட தாமதங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். உடைய நல்ல விதமான போக்கு வெளிப்படக்கூடும். பாராட்டுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடினமான சூழல் கண்டிப்பாக மாறக்கூடும். மனசுக்குள் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும். நிதானம் வேண்டும். அமைதி வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசினால் மட்டுமே நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவ கண்மணிகள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று பாராட்டுகளும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. சுறுசுறுப்பாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் செல்ல வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். நிதி போன்ற வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இருந்தாலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும். குடும்பத்தில் என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்து கொடுங்கள். கடன் வாங்கியெல்லாம் எதையும் செய்ய வேண்டாம். பிரச்சனைகள் ஓரளவு இருந்தாலும் போக போக சரியாகும். அவிட்டம் புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிதி வசதிகள் கண்டிப்பாக ஏற்பட்டது சரியாக கொடுங்க. வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முக்கிய முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று பொது காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் நீண்டு உங்க மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். இன்று ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். மனசுக்குள் உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடைபெற கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முடியாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் பலம் பெறக்கூடிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று கூடுதல் செலவும் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. அரசியல் துறையினருக்கு பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை நுணுக்கமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும்.
நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ளாமல் இருக்க பாருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்களுக்கு படிப்பிலும் ஆர்வம் செல்லும். தொழில் சார்ந்த படிப்புகள் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சதயம் என்று பெரிய அளவில் முயற்சிகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நாசுக்காக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சிம சொப்பனமாக காணப்படுவீர்கள். என்று அரைக்குறையாக நின்ற பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடைக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. சந்தோஷமான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சண்டை சச்சரவுகளில் இருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய சிரமங்கள் ஏதும் இல்லைங்க. மீனம் மீனம் ஹசினியர்கள். இன்று நீங்க சிறந்த செயல்பாடுகள் மூலம் வெற்றி நடை போடுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மூத்த சகோதரிய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடைய பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்வில் வளம் பெறுவதற்கான சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். முக்கிய பணி ஒன்றை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஞாபகம் மருதி ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கன நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அதே போல பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி நடை போட முடியும். அவ பெயர் வராமல் மட்டும் தவிர்த்து விடுங்கள். அது ரொம்ப முக்கியம். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனை பார்த்து போடுங்கள். சமூக பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரமிப்புடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். வேண்டாத நபரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்குங்க. என்று வீணான விவகாரங்களில் செயல்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக பேச வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் தன்னால் தானால் நடக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கும் ஏற்படக்கூடும். பிறர் கருத்தை நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று கொடிகட்டி பிறப்பீர்கள். எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று உங்களுக்கு நல்ல விதமான யோசனைகள் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்று காதலை பொறுத்தவரை சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். காதலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. போட்டிகள் வேண்டாம். சந்தேக பார்வை வேண்டாம். எல்லாம் ஓரளவு சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையினை வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாகக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. இன்று அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றகரமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க.
எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று இஷ்ட தெய்வ வழிபாடும் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி, பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் முடித்து காட்டுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காட்டுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முன்னேற்றகரமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். நீங்களும் வாங்க வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.